ரீசெண்ட் டேஸாகவே நான் அதிகமாக மிஷினில் உட்காரனால எனக்கு வந்து பேக் பெயின் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நான் இந்த மாதிரி வீட்லேயே வந்து ஒரு ரெமெடி மாதிரி செஞ்சு இதை சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சு என்னோடய பேக் பெயினுக்கு. இப்போ என் பேக் பெயின் வந்து அப்படியே நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கொள்ளு, பார்லி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாசி பயிறு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் சீரகத்தையும் போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜலிப்பா வச்சு நான் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பவுடரை வந்து நான் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போல்லாம் எனக்கு தேவையோ அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி, இது கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கணும். நல்ல ஒரு திக்கான ஒரு நார்மலான திக்கான கன்சிஸ்டன்சி வந்த உடனே அதோட ஸ்டவ்வை அமர்த்திட்டு, உங்களுக்கு இனிப்பாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்து சாப்பிடுங்க. நான் வந்து எப்போவும் வந்து இது மோர் ஊற்றி இல்லைன்னா தயிர் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். இது வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நான் இப்போலாம் எடுத்துக்கிறது. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.